மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23வது பக்கம் வாசிக்குமா? பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொன்னார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். ஆமென். மார்க் 7ஆம் அதிகாரத்திலையும் இதே சம்பவத்தை நாம் பார்க்கணும். கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் அதில் இருக்கிறது. 7ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் திருப்பிங்க. வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது நீங்களும் பார்க்கணும், நீங்களும் படிக்கணும். ஏன்னு சொன்னால், ஒரு பிரசங்கியாளர் பிரசங்கம் பண்ணும்போது உண்மையாலுமே வசனத்தில் இருக்குதான்றதை நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தலையாடிட்டு போயிடக்கூடாது. ஆமென். 24 பின்பு அவர் எழுந்து அவ்விடம் புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிற்று. பார்த்தீங்களா? மத்தேயுக்கும் மார்க்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவர் வந்து இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. இந்த தீரு சீதோன் பட்டணத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு மத்தேயு. ஆனால் மார்க்கு சொல்லும் போது இயேசு அங்கே போய் உட்கார்ந்தது, ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் போய் உட்கார்ந்தார். அவர் மறைவாயிருக்க விரும்பினார். ஆனாலும் அவர் மறைவாயிருக்க விரும்பியும் அப்படி இருக்கக்கூடாமல் போயிற்று. 25 அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணினுடைய தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் பாதத்தில் வந்து விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கையா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரியா இருந்தாள். இந்த இன்ஃபர்மேஷனையும் மத்தேயு தரதில்லை. கிரேக்க ஸ்திரீ, ஏன் இந்த கானானிய ஸ்திரீன்னே சொல்லியாச்சு. ஆனால் கிரேக்க ஸ்திரீன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரேக்கர்கள், வேதம் சொல்கிறது, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்திரீ ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ. அவள் கிறிஸ்தவ பெண் இல்லை, ஞானமுள்ள பெண். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது சரி கிடையாதுன்றாரு. இந்த வார்த்தையும் அவர் சொல்றாரு. மார்க் தான் கூடுதல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. முந்தி பிந்து பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் அப்படின்னா பிந்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் பிள்ளைகளுக்கு தான், ஃபர்ஸ்ட் யூதர்களுக்கு தான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றாரு. இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் வித்தியாசமானது மத்தேயு கொடுக்கறத விட. ஓகே. 28 அதற்கு அவள், மெய்தான ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கிற நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அதிகம் தான். ரைட். ஓகே. கடந்த வாரத்தில் இதிலிருந்து கொஞ்சம் ஆரம்பித்தோம். உங்கள் மேல் வரையப்பட்டிருக்கிற, உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடப்பதற்கு உங்கள் விசுவாசத்தால் சவால் விடுங்கள் என்று நாம் ஆரம்பித்தோம். ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு குறிப்பிட்ட வரையறை, ஒரு வரையப்பட்டிருக்கிற ஒரு கோடு, சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு அளவுகோல், இதை நம்முடைய விசுவாசத்தால் கடக்க வேண்டும் என்று நாம் போன வாரத்தில் ஆரம்பித்தோம். இந்த 2 வேத பகுதிகளுமே ஒரே சம்பவத்தை தான் பேசுது, கொஞ்சம் வித்தியாசப்பட்ட கூடுதல் இன்ஃபர்மேஷன்ஸை தருது. போன வாரத்தில் கொஞ்சம் 3 காரியத்தை நாம் பார்த்தோம். என்னன்னா, அந்த பெண் முதல் முயற்சி எடுத்தாள் என்று நாம் பார்த்தோம். இந்த பெண் பிரஜாதி பெண்ணுன்னா யூதர்கள் அல்லாத ஒரு பெண். இந்த பெண்ணுக்கு
சுவிசேஷம் போய் சேரல. இந்த பெண்ணுக்கு இயேசுவை பற்றியதான இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேரவே இல்லை, ரெவலேஷன்ஸ் போய் சேரவே இல்லை. ஏன்னு சொன்னா, போன வாரத்தில் வசனங்கள் எடுத்து காண்பித்த இயேசுவே சொல்றாரு, சீசர்ல கூப்பிட்டு, நீங்க யாரும் சமாரியாவுக்கு போகாதீங்க, பிரஜாதிகள் இடத்துல போகாதீங்க, இந்த மாதிரி பட்டணங்களுக்கெல்லாம் போகாதீங்க, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு மட்டும்தான் போங்க, அவர்களுக்காக தான் நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லி அவங்களை அனுப்புகிறார். அதனால சுவிசேஷமோ இயேசுவினுடைய அற்புதங்களோ அடையாளங்களோ அவரால் என்ன முடியும் என்கிற அந்த வெளிப்பாடோ வெளிச்சமோ புறஜாதி மக்களுக்கு போய் சேரலை. அதனால இந்த புறஜாதி பெண் இங்க வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். எப்படி கேள்விப்பட்டானே தெரியல. ஒரு வேத ஆசிரியர் சொல்றாரு, நாம நினைப்போம் மக்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, ஆண்டவரை பற்றி தெரியாதுன்னு. ஆனால் காற்று போய் இயேசுவை பற்றி மக்களுக்கு அறிவித்து விடும்னு சொல்றாரு. அந்த மாதிரி தான் போய் சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்றார் அவரு. உண்மைதான். ஏன்னா இயேசு மறைவாயிருக்க விரும்பியும் அந்த பெண் கண்டுபிடிச்சு வந்துட்டா. இதான் முதல் முயற்சின்றது. ஆமென். முதல் முயற்சி இனிஷியேட் பண்றா பாருங்க. நமக்கு நடக்காததுக்கு காரணங்களை தேடிக்கிட்டு இருப்போம், நடக்காததுக்கு காரணங்களை தேடிக்கிட்டு இருப்போம், அல்லது தோல்வி அடைஞ்சதுக்கு காரணங்களை தேடிக்கிட்டு இருப்போம். அவ பாருங்க தோல்வி அடைய விரும்பவில்லை. அவ ஒரு முயற்சி எடுத்துட்டா அந்த முயற்சி பழிக்கணும்னு விரும்புறா. அந்த முயற்சியில நான் ஒரு நல்ல பலனை அடையாமல் நான் வீட்டுக்கு திரும்ப மாட்டேன்னு அவ தீர்மானமா இருக்கிறா. பக்கத்துல கைப்பிடிச்சவங்க தீர்மானமா இருக்கணும். இந்த 9வது மாசம் அப்படிதான் இருக்கணும். யாக்கோபு சொல்றாரு பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான், நீர் ஆசீர்வதிக்கிறதோ இல்லையோ சார், நான் கோயிலுக்கு வந்துட்டு போயிடுவேன், அப்படி கிடையாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா இருக்கணும். சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஏதோ நடக்கல போட்டோம், ஏதோ எல்லாம் தலையெழுத்து அப்படியெல்லாம் இல்லை. சூழ்நிலையின் கையில உங்கள் வாழ்க்கையை விடக்கூடாது, பிசாசின் கையில உங்கள் வாழ்க்கையை விடக்கூடாது, வியாதியின் கையில உங்கள் வாழ்க்கையை விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் தீர்மானங்களை எதிர்மறையான சூழ்நிலைகளும் சவால்களும் எடுக்க இடம் கொடுக்க கூடாது. உங்கள் வாழ்க்கையின் தீர்மானங்களை நீங்களே எடுக்க வேண்டும். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் தான் எஜமான், உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் எஜமான், நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும், நீங்க தான் முடிவு பண்ணும். நான் ஓய மாட்டேன், அவர் எங்க போய் ஒளிஞ்சாலும் அவரை நான் விட மாட்டேன், என் பிள்ளைக்கு சுகத்தை அடையாமல் வாங்காமல் நானே ஓய மாட்டேன் அப்படின்னு நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். சொல்லுங்க பக்கத்துல, நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். அவள் ஒரு முதல் முயற்சி எடுத்தாள், இனிஷியேட் பண்ணா. அவள் எடுத்த முயற்சி அவளுக்காக, அவள் குடும்பத்துக்காக மட்டும் இல்ல. பின்னால நான் உங்களுக்கு சொன்னேன் போன வாரத்துல, என்னன்னா புறஜாதி மக்கள் இயேசுவிடத்துல வருவதற்கு ஒரு பெரிய கதவையை திறந்து விட்டா. இவதான் ஃபர்ஸ்ட் பெண், முதல் பெண் அவள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பல சமயங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நாம தான் முதல் ஆளா இருப்போம், நாம தான் ஃபர்ஸ்ட் பர்சனா இருப்போம். எங்க குடும்பத்தில் நாங்க தான் முதல் கிறிஸ்தவ குடும்பம், அவ்வளவு சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நாங்க தான் கிறிஸ்தவ குடும்பம். எங்க அப்பா அம்மா மேல ஒரு பெரிய கிருபை இரக்கம் பாருங்க. அதுல நாங்க 3 பேர் ஊழியக்காரர்களா இருக்கிறோம், மொத்தம் 6 பேர், மொத்தம் 8 பேர். அதில் 2 பேர் சின்ன வயசுல இறந்துட்டாங்களாம், 3 பேர் ஊழியக்காரங்களா இருக்கும், 3 பேர் வேலையில் இருக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்? ஒருவேளை நீங்க தான் முதல் ஆளா இருப்பீங்க, முதல் குடும்பமா இருப்பீங்க, முதல் நபரா இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் தான் சில சமயங்களில் பாருங்க, உங்கள் பிள்ளைகள் தான் முதல், உங்கள் வம்சத்திலேயே தலைமுறையிலேயே உங்க பிள்ளைகள் தான் முதல் பட்டதாரியா இருப்பாங்க. பட்டதாரியா படிப்பதற்கு முயற்சிகள் எடுப்பாங்க. அங்கேயே அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. யார் படிச்சாங்க, நம்ம குடும்பத்தில் யார் டிகிரி வாங்கியிருக்கிறாங்க, யார் டாக்டராக இருக்கிறாங்க, யார் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்களை என்கரேஜ் பண்ணி விடணும். அந்த இனிஷியேஷனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் கனம் பண்றது நமக்கு இங்க கிடைக்குது. ஃபர்ஸ்ட் முதல் முயற்சி. 2வது விடாமுயற்சி. சீசர்கள் சொல்றாங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே, இவளை அனுப்பிவிடும்ன்றாங்க. விடமாட்டேன்றா. சொல்லுங்க, விடமாட்டேன்றா. சொல்லுங்க, அடம் பிடிக்கிறா. சத்தமா சொல்லுங்க, அடம் பிடிக்கிறா. நல்லா அடம் பிடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைங்க போய் உடனே பேரண்ட்ஸ் நல்ல பிரசங்கம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட போய் அடம் பிடிக்கணும். நான் அதை பற்றி பேசல, கடவுள் இடத்துல அடம் பிடிக்க வேண்டும். நான் பெற்றுக்கொள்ளாமல் விட மாட்டேன். என் பிள்ளைக்கு சுகத்தை பெறாமல், என் குடும்பத்தில் நல்ல நிலைமைக்கு வராமல், நான் சொந்த இடத்தை வாங்காமல் ஒரு நல்ல முயற்சி எடுத்து நான் அதை என் வாழ்க்கையில் அதனுடைய பலனை அனுபவிக்காமல் விடமாட்டேன்னு கடவுளத்தில் ஒரு பெரிய விடாமுயற்சியை நாம் காண்பிக்க வேண்டும். அவள் விடாமுயற்சியை காண்பித்தாள். 3வது அவள் செல்வாக்கை செலுத்தினாள், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா. இயேசுவே கடைசியில் பார்த்தா இயேசு தான் மாறிட்டாரு.
அவன் மாறவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியில் அவர் சொல்லிட்டாரு, முழு உலகத்துக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்ற அளவுக்கு அவருடைய மனமே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிட்டான்றத போன வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த வாரம் அவளுடைய விசுவாசத்தினுடைய அந்த வல்லமை, அவளுடைய விசுவாசம் எவ்வளவு வல்லமையானதுன்றதை இந்த வாரத்தில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களை பார்ப்போம். அவளுடைய நியாயம் அவளுக்கு உதவி செய்யலை, அவளுடைய நியாயம் அவளுக்கு உதவி செய்யலை, ஆனால் அவளுடைய விசுவாசம் அவளுக்கு உதவி செய்தது. சில சமயங்களில் இந்த டிஃபரன்ஸை கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் த பவர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய அந்த வல்லமையை நாம் புரிந்து கொள்வோம். சரி, நம்முடைய நியாயமா அல்லது நம்முடைய விசுவாசமா, இதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம ஜெயிப்பதற்கு, நாம முன்னேறுவதற்கு, நாம் ஒன்றை கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நியாயம் வேண்டுமா அல்லது நமக்கு விசுவாசம் வேண்டுமா? இந்த பெண்ணிடத்துல அவள் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு எந்த நியாயமும் இல்லை. அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். எந்த நியாயமும் இல்லை. நம்முடைய விசுவாசம் அதுதான் தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சரியான சோர்ஸா இருக்குது, சரியான ஆதாரமா இருக்குது என்பதை நம்ம இதில் பார்ப்போம். நல்லா கவனிங்க. நம்முடைய தைரியம் நம்முடைய நியாயத்திலிருந்து வர்றதில்லை, நம்முடைய விசுவாசத்திலிருந்தே வர வேண்டும் என்று இந்த சம்பவம் நமக்கு போதிக்குது. இந்த பெண்ணிடத்தில் எந்த நியாயமும் இல்லை, ஆனா அந்த பெண்ணிடத்தில் என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. சொல்லுங்க, விசுவாசம் இருந்தது. சில சமயங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நியாயம் வேணும். நியாயம்னா நாம நியாயமா இருக்கணும், நாம நீதியா இருக்கணும், நாம நல்லவங்களா இருக்கணும். நல்லா கவனிங்க, இதுல பெரிய டிஃபரெண்ட் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, நியாயம் இல்லை, நீதி இல்லை. ஒரு பிரஜாதி பெண்ணா இருக்கிறா, தகுதி இல்லாத நிலை. அதான் நம்ம பார்க்கிறோம், தகுதி இல்லாத நிலை. அவர் சொல்றாரு, நாய்க்குட்டி, நாய், நீ ஒரு பிரஜாதி பெண், உனக்கு இதை பெற்றுக்கொள்வதற்கு எந்த நியாயம் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அப்போ எதன் மேல அவள் நிற்கிறா, எதன் மேல அவளுடைய வாழ்க்கையை நிற்க வைத்து நகர்த்தி கொண்டு போறான்னா, ஒன்னே ஒண்ணு, அவள் கேள்விப்பட்ட இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த விசுவாசத்தின் மேல அவள் தன்னுடைய வாழ்க்கையை நிறுத்துறா. ஆமென், அல்லேலூயா. நியாயம் இல்லாத காரியங்களை நிறைய அவரே தூக்கி போடுறாரு. நான் சொல்றேன், 7 காரியத்தை சொல்றாரு. சரி, அப்ப நம்முடைய நியாயம், நம்முடைய தைரியம் நம்முடைய நியாயத்தின் மேல அல்ல. நம்முடைய தைரியம் எதன் மேல இருக்கணும்? நம்முடைய விசுவாசத்தின் மேல் இருக்கணும். சொல்லுங்க, விசுவாசத்தின் மேல் இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை விசுவாசியுங்கள். அவ கேள்விப்பட்ட உடனே நான் தகுதி இல்லையே அப்படின்ற எண்ணத்துக்கு வரல. அவள் இயேசு குறித்து கேள்விப்பட்ட உடனே என்ன முடிவுக்கு வந்துட்டான்னா, அவர் என் பிள்ளையை சுகமாக்க முடியும்ன்ற விசுவாசத்துக்குள்ள வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும், அவரால் முடியும். எனக்கு தகுதி இல்லை அப்படின்ற நிலையில அவள் மறந்துட்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சரி, படிப்பறிவே இல்லாத ஆள் நான். எனக்கு சகோதரன் இருக்கிறாரு, ஒரு டாக்டர். டாக்டர் குறித்து கேள்விப்படுறேன், பெரிய வியாதிப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு படிப்பறிவே இல்லை. வியாதிப்பட்டிருக்கிறேன், ஏனோக்கு அவரை குறித்து டாக்டர்னு கேள்விப்படுறேன். கேள்விப்பட்ட உடனே அவரால் இது முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியுன்றாங்க. ஊரே சொல்லுது அவரால் சுகம் கொடுக்க முடியுன்றாங்க. உடனே கல்வி அறிவு இல்லாத நான் அவரால் சுகம் கொடுக்க முடியும் என்கிற அவருடைய அந்த பலத்தின் மேல நான் ஒரு விசுவாசத்தை வச்சு அவர்கிட்ட போறேன். நான் ஆமாவா இல்லையா? நான் போன உடனே அவர் என்ன கேட்கிறாரு? நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படியா கேட்கிறாரு? இல்ல, உங்களுக்கு என்ன வியாதின்னு கேட்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு படிச்சிருக்கிறீங்கன்றதை வச்சு நமக்கு சுகம் கொடுப்பதில்லை. அப்படின்னா நான் படிப்பறிவே இல்லாதவன், நான் அவர் படிச்ச அளவுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நான் அவரிடத்துல போவதற்கு எனக்கு தைரியத்தையும் எனக்கு துணிச்சலையும் தந்தது அவரால் சுகம் கொடுக்க முடியும் என்பதுதானே ஒழிய எனக்கு கல்வி அறிவு இல்லைன்றது அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை எனக்கு கல்வியே இருந்தா கூட அது அவர் அதை கேட்டு எனக்கு சுகத்தை கொடுக்க போறது இல்ல. இதைத்தான் நாம இங்க பார்க்கிறோம். நம்முடைய நியாயத்தின் மேல் அல்ல. நமக்கு தான் நியாயமே இல்லையே, நம்ம தான் நீதியாவே இல்லையே, நம்ம தான் நல்லவங்களாவே இல்லையே. அப்ப நம்ம சுகம் பெற முடியாதா? நம்ம வெற்றி பெற முடியாதா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாதா? கிறிஸ்தவ சபைகள் தான் காம்ப்ளிகேட்டட் ஆக்கி விட்டாங்க. உன்னால சுகம் பெற முடியாது, உன்னால விடுதலை பெற முடியாது, நீ யோக்கியமா, நீ நல்லா இருக்கியா, நீ பரிசுத்தவானா அப்படின்னு கேட்டு விட்டாங்க. நான் இன்னைக்கு நிறைய காரியங்களை பின்னால சொல்றேன் பாருங்க, வேகமா சொல்றேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது ஒண்ணும் கிடையாது. முதல்ல அதை தூக்கி ஓரத்தில் வைங்க. அது உங்களுக்கு தகுதியை தருவதில்லை. அதனால ஆண்டவர் சுகத்தை கொடுக்க முடியும்னு சொன்னா அப்போ சுகம் வித்தியாசப்பட்டிருக்க முடியும்.
ஏன்னா இவர் தகுதி இவர் இவர் யோகியமா இருக்கிறது வேற, நான் யோகியமா இருக்கிறது வேற, அளவு வித்தியாசப்படும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அவர் நீதி வேற, என் நீதி வேறையா இருக்கும். அவர் நல்லா முட்டி போட்டு 24 மணி நேரம் ஜெபிக்கிறவரா இருப்பாரு, நான் அப்படியெல்லாம் இல்லாம இருந்திருப்பேன். ஆமாவா இல்லையா? அப்போ ஆண்டவர் இவருக்கு வேற மாதிரி செயல்படுவாரு, எனக்கு வேற மாதிரி செயல்படுறவர் ஆயிடுவாரு, பாரபட்சம் உள்ளவர் ஆயிடுவாரு. சொல்றேன், நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நாம் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தையே தகுதியாக எடுத்துக் கொள்ளுகிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டாங்க. நம்முடைய நியாயம் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை. முதல்ல இதை விசுவாசிக்க வேண்டும். ஏன் நியாயம் ஒண்ணுமே இல்லை? சொல்லுங்க வாய் திறந்து. ஏன் நியாயம் ஒண்ணுமே இல்லை, ஏன் நீதி ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன செஞ்சிருந்தாலும் அது ஒன்றுமே இல்லை. நீங்க நிறைய பேர் பொட்டு எடுத்துட்டேன், பூ எடுத்துட்டேன், நான் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னு மதம் சொன்னிச்சோ அப்படி நான் மாறிட்டேங்க, அந்த நியாயத்துல போய் நிக்க பாக்குறாங்க. அந்த நியாயம் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்து செலுத்தின தியாகத்திற்கு முன்பாக, அவர் செலுத்தின கிரயத்திற்கு முன்பாக, அவர் சிந்தின ரத்தத்திற்கு முன்பாக, அவருடைய ஜீவ பலிக்கு முன்பாக நீங்கள் என்ன செலுத்தினாலும் அது நியாயத்தை கொண்டு வர முடியாது. இது ரொம்ப டீப்பா புரிஞ்சிக்க வேண்டிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனாலதான் இருக்கிற மாதிரியே வரணும். ஆமென். அதுதான் நாம் அவரை விசுவாசிப்பதையே வேதம் நியாயமாக எடுத்துக்கொள்கிறது. அவரை விசுவாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? எப்படி விசுவாசிப்பது? வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் நமக்கு விசுவாசம் வருகிறது. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறது. வசனத்தை படிக்க 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 அவர் எனக்கு சுகம் கொடுக்க முடியும், அவர் என்னை விடுதலையாக்க முடியும், அவர் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தர முடியும், சாபத்திலிருந்து விடுதலை தர முடியும், நான் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு அவர் எனக்கு உதவி செய்ய முடியும் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் மேல் நீங்கள் ஏறி நிற்க வேண்டும். அந்த தைரியத்தில் தான் பிரயாணப்பட வேண்டும். அதான் நாம் பாடுறோம், வனாந்தரமா இருந்தாலும் அவர் மேல், அவர் என்னோடு கூட இருப்பதனால் நான் பிரயாணம் பண்ணுவேன். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை என்பது அதான். ஏதோ ஒரு கோயிலில் போய் நான் விசுவாசியா இருக்கிறேன் அது இல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு கோயிலில் விசுவாசியா இருப்பதல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது விசுவாசத்தில் வாழ்வது, விசுவாசத்தில் நடப்பது, விசுவாசத்தில் காரியங்களை செய்வது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? விசுவாசத்தில் காரியங்களை செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், உறுதியாய் நம்ப வேண்டும். உங்களுக்கு எந்த நியாயம் இல்லைனாலும் சரி, கர்த்தரால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. அவளுக்கு தகுதியே இல்லை, அவ பிள்ளைக்கு தகுதியே இல்லை, புருஷன் விட்டுட்டு ஓடிட்டாரு. நான் நினைக்கிறேன் அந்த கிரேக்க ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, இந்த அம்மாவுக்கு பெரிய ஞானம் பாரு. கிரேக்க ஸ்திரீன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்கள். பயங்கரமான ஞானம் உள்ள பெண். அவளுக்கு எதை நீங்க சொன்னீங்கன்னாலும் ஆராய்ச்சி பண்ணி பாப்பா. அந்த மாதிரி ஒரு பெண் புருஷனை காண. நான் நினைக்கிறேன் என்ன எதனால காணாம போயிருப்பாருன்னா, அவர் அந்த அம்மா பேரும் எழுதல, புருஷன் பேரும் இல்லை. அங்க எதனால போயிருப்பாருன்னா, இந்த பெண் என்ன சொல்றா, இயேசுவிடத்துல போய் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்ன்றா. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நம்ம கிட்ட இல்லாத தத்துவங்களா? கிரேக்கர்கள்ட்ட தத்துவங்கள் இருக்குது. கிரேக்கர்கிட்ட பிலாசபர்ஸ் எல்லாமே, கிரேக்க தத்துவங்கள் தான் ரொம்ப பெரியது இல்லையா? அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய அறிவு கொடுக்காத சுகமா? அவ்வளவு தத்துவங்களும் அவ்வளவு அறிவு இருந்தும் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. அப்ப அதை சுகம் கொடுக்க முடியல. இவ சொல்லியிருப்பா, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் கேள்விப்படுறேன், அவரிடத்துல போனா சுகம் கொடுக்க முடியும், இப்படியே வீம்பு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் சீன்லயே வரல. அவரு ஓரமா போயிட்டார், ஒதுங்கிட்டாரு. இந்த அம்மா முயற்சி எடுத்து பார்த்து சுகத்தை பெற்றுக்கொள்ளாம விட மாட்டேன்றா. அப்போ அவள் எதெல்லாம் தாண்டான்னா, மிகப்பெரிய காரியங்களை தாண்டா. அவளுடைய ரிலீஜனை தாண்டா, அவளுடைய அறிவை தாண்டா, அவளுடைய தத்துவங்களை தாண்டா, நிறைய காரியங்களை தாண்டா. சரி, நம்ம பின்னால பார்ப்போம். தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெறுவதற்கு அந்த பெண்ணிடத்துல இருந்த தகுதி இல்லாத நிலை, தகுதியே இல்லாத நிலையை பாருங்க. ஒண்ணு, அவள் புரஜாதி பெண். சொல்லுங்க, புரஜாதி பெண். ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்டைல், அவ புரஜாதி பெண், கானானிய ஸ்திரீ, கிரேக்க ஸ்திரீ. ரெண்டாவது, ஏற்கனவே அவ தேவையோடு இருக்கிறா. தேவையோடு இருப்பது தகுதி இல்லாத நிலை. நல்லா கவனிங்க. பாருங்க, இப்போ செல்விய மாட்டோம், நான் போறேன், உதவி வாங்குறக்கா போறேன். ஏனோக்கு நானும் போறோம். ஏனோக்கு செல்வந்தர், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தேவை மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட தேவை இருக்குது, ஆனா செல்வந்தர். அவர் செல்வியமா உதவி செய்யணும்னா அவருக்கு உதவி செய்வாங்களா, எனக்கு உதவி செய்வாங்களா? நீங்க யாருக்கு உதவி செய்வீங்க? இப்போ பயங்கரமான ஆளா இருக்கீங்க, யோசிக்கிறீங்க. யாருக்கு உதவி செய்வீங்க? இவங்க கிட்ட பணத்தை கொடுத்தா யார் திருப்பி தருவா? யோசிப்பீங்களா இல்லையா? யோசிப்பீங்களா? சரி, நீங்க தலைவங்களாம் ஆட்ட வேண்டாம். ஏன்னா நீங்க நான் யோசிப்பேன். ஏனோக்கிட்ட கொடுத்தா திரும்ப கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே செல்வந்தராக ஒரு சின்ன தேவையில தான் இருக்காரு. ஆனா இவங்க தேவையில இருக்கிறாங்க, இவங்களுக்கு உதவி கூட செய்ய முடியாது. ஏன்னா திரும்ப தருவாங்களோ தர மாட்டாங்களோ? ஆமாவா இல்லையா? தேவையோடு இருப்பதே ஒரு தகுதி இல்லாத நிலை. ஆமாவா இல்லையா? ஹலோ, ஆமாவா இல்லையா?
ஆமா, அதனாலதான் பாருங்க, இருக்கிறவர்களுக்கு இருக்கிற மரியாதையும் இல்லாதவர்களுக்கு இருக்கிற மரியாதையும் வித்தியாசப்படுது. ஏன் இல்லாதவங்களுக்கு மரியாதை வித்தியாசப்படுது? ஏன்னு சொன்னா இவர்கள் எப்போதுமே தேவையோட இருக்கிறாங்க. அது தகுதி இல்லாத ஒரு நிலை. ஆமென், அல்லேலூயா. மனுஷர்களுக்கு முன்பாக தேவையோடு இருப்பது, தேவையோடு எப்போதுமே இருப்பது தகுதி இல்லாத நிலை. இயேசுவுக்கு முன்பாக தேவையோடு இருப்பது, விசுவாசத்தில் இருப்பது தகுதியான நிலை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். மூணாவது, நியாயப்படி ஒன்றை பெறுவதற்கு அவள் இடத்துல எந்த ஒரு தகுதியும் இல்லை, நியாயமே இல்லை. நாலாவது, அந்த பெண் ஒரு ஞானம் உள்ள பெண். ஆனால் அவளுடைய ஞானத்தால், தத்துவத்தால் அவள் தன் மகளுக்கு சுகத்தை பெற்றுத்தர முடியவில்லை. இது தகுதி இல்லாத நிலை. அவள்கிட்ட ஞானம் இருக்கு, அவள்கிட்ட எல்லாமே இருந்தும், தத்துவம் இருந்தும், அவளால் தன் பிள்ளைக்கு சுகத்தை பெற்றுத்தர முடியவில்லை. கிரேக்கர்கள் இயல்பாவே ஞானத்தை தேடுகிறவர்கள். ஆனால் தன் மகள் சுகம் பெற அவளுடைய ஞானம் பயன்படவில்லை. அதற்கு பதிலாக அவள் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம் தான் அவளுக்கு உதவி செய்தது. சரி, ஐந்தாவது பாருங்க, அவளுடைய நியாயம் இல்லாத, தகுதி இல்லாத நிலை என்ன? கொடுக்கும்படிக்கு இரக்கம் காட்ட வேண்டியவரே நிராகரிப்பது போன்ற, நம்பிக்கை இழக்க வைப்பது போன்ற பேச்சு பேசுறாரு. இரக்கம் காட்டுகிற இயேசு என்ன சொல்றாரு? நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்றாரு. தகுதி இல்லாத நிலை இதெல்லாம். நாய்க்குட்டி மாதிரி ட்ரீட் பண்றார், நாய் மாதிரி ட்ரீட் பண்றார். சரி, ஆறாவது, இயேசுவை நம்பி சுகம் மட்டும் பெற்றுட்டு போலன்னா அவள் இருக்கிற அந்த கிரேக்க மக்களிடத்துல, பிரஜாதி மக்களிடத்துல மிகப்பெரிய எதிர்ப்புகள், விரோதங்கள், நிந்தைகள், அவமானங்கள் நிச்சயமா சூழும். ஆமாவா இல்லையா? இப்ப இயேசு கிட்ட வந்தாச்சுன்னா சுகத்தை பெற்றுக்கிட்டு தான் திரும்ப போகணும். இல்லைன்னா அங்க என்ன? ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய நிந்தை, கேவலம். அவளை ஒதுக்கி வச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனா யாரை கேட்டு போனான்னுவாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ பாருங்க, இதெல்லாம் தகுதி இல்லாத நிலை. ஏழாவது, இவை எல்லாவற்றின் பத்தியில உள்ளத்துக்குள்ளே உறுத்தி கொண்டிருக்கிற பாவ உணர்வு, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவளுடைய விசுவாசம் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பெரிய மாதிரியாக மாறிவிட்டது. தகுதியே இல்லாத நிலையில அவ இருந்தும் அவளுடைய விசுவாசம் அவளுக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுக்குது, பெரிய ஹோப் கொடுக்குது பாருங்க. அப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் எதுக்கு டீட்டெயில் எடுத்து காமிக்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அவளுக்கு 7, நமக்கு 77 இருக்கலாம் தகுதி இல்லாத நிலையை காண்பிக்கிறதுக்கு. அவ்வளவு இருந்தாலும் ஆண்டு சொல்றாரு, ஒன்னே ஒன்று, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒன்னே ஒண்ணுதான் அவரை திருப்திப்படுத்தும், ஒன்னே ஒண்ணுதான் அவருடைய மனதை தொடும், அது விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க விசுவாசம். சத்தமா சொல்லுங்க விசுவாசம். அல்லேலூயா. சொல்லுங்க விசுவாசம். கையை உயர்த்தி சொல்லுங்க விசுவாசம். என்ன தேவை? விசுவாசம் தேவை. எப்படி விசுவாசம் வருது? கேள்வினால தான் வருது. வசனத்தை கேட்க கேட்க வருது. அதனால தான் அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நாட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது யாரை குற்றப்படுத்தலாம்? நம்மளையே குற்றப்படுத்துறது, குறை சொல்றது, இதெல்லாம் படிக்கக்கூடாது. இதெல்லாம் படிக்காதீங்க. நான் தான் தகுதி இல்லாத நிலை தான் நமக்கு கிறிஸ்துவுக்குள் உண்டாக்கப்பட்டிருக்கிற தகுதியான நிலை கொண்டு போகுது. தகுதியானவர்கள் கையில் பைபிள் கொடுக்கப்படலை, தகுதியானவர்களுக்காக இயேசு வரலை, தகுதியானவர்களுக்காக பிதா தம்முடைய குமாரனை அனுப்பலை, தகுதியானவர்களுக்காக சபையை கர்த்தர் ஏற்படுத்தலை, எல்லாமே தகுதி இல்லாதவர்களுக்காக. எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தகுதியே இல்லைன்றதை முதல்ல ஒத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தகுதி இல்லை, எனக்கு ஒரு நியாயம் இல்லை, எனக்கு நான் ஆண்டவரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை என்கிற இடத்தில் தான் இயேசுவை நாட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமென். இந்த பெண்ணிடம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான காரியம், இந்த பெண் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி போல பேசவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம். ஒரு கிறிஸ்தவ பெண் போல பேசவில்லை, கிறிஸ்தவ பெண் போல இல்லை. ஒரு கிறிஸ்தவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு தான் உதவி செய்வாங்க? இன்னொரு கிறிஸ்தவர்களுக்கு தான் உதவி செய்வாங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள் போல இருக்கணும். ஆமாவா இல்லையா? அப்படின்னா தான் உதவி செய்வாங்க. இந்த பெண் ஒரு கிறிஸ்தவ பெண் போல பேசவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பெண் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி போல இயேசுவுக்கு முன்பாக தோற்றமும் அளிக்கவில்லை, ஆனால் சுகத்தை பெற்றுக் கொண்டாள். இதுக்கு தான் நான் சொல்ல வரேன். தோற்றத்திலையும் அவள் கிறிஸ்தவ பெண் போல இல்ல. மூணாவது, இந்த பெண் மற்ற எந்த மதத்தை சார்ந்தவள் போலும் இயேசுவை அணுகவில்லை. அவள் அணுகினது தேவையின் அடிப்படையில் விடாமுயற்சி, முதல் முயற்சி, விடாமுயற்சி, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா, தன்னுடைய ஞானம், அறிவு எல்லாம் இருந்தாலும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதன் மேல விசுவாசம் வைக்கிறா. எவ்வளவு பிளைனா இருக்கு பாருங்க. ஆனா நாம இயேசுகிட்ட வரும்போது, அவரிடத்துல எதை ஒன்றை பெற்றுக்கொள்ள வரும்போது, நாம மட்டும்தான் கொஞ்சம் நடிப்பை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரி சேர்த்துக்கிறோம், அல்லது நாம கொஞ்சம் ஜாலம் பண்ண பார்க்குறோம். எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்துல எப்படியெல்லாம் பூசி மொழுகணும்னு பார்க்குறோம். எதுக்கு சொல்ல வரேன்? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் தோற்றத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தில்
ஒன்றையுமே பெற்றுக்கொள்ளல, ஓட்டாண்டுகளா இருக்கிறாங்க. இல்ல, இந்த அம்மா கிறிஸ்தவளே கிடையாது, புறஜாதி பெண். ஆனால் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். எனக்கு அதுதான் தூக்கி வாரி போடுது. நாம எவ்வளவு பண்றோம்? நாம நீட்டா கடவுளுக்கு முன்பாக மீசை எடுத்துட்டு, போட்டு எடுத்துட்டு, பூ எடுத்துட்டு, இல்ல வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு, பரவாயில்ல நீங்க கலர்ல இருக்கீங்க பேண்ட், பிரச்சனை அது பிரச்சனை இல்லை. நம்ம கலர்ல போய் நின்னா நம்மளை ஊழியக்காரனாவே ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஆமாவா இல்லையா? இல்லைன்னா ஒரு ஜிப்பா போடணும், இல்லைன்னா பெருசா தாடி வச்சுக்கணும், ஒரு ஜோனா போய் போட்டுக்கணும், ஷூ போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, வேற என்னெல்லாம் இருக்குது கிறிஸ்தவ மதத்துக்குள்ள. இதெல்லாத்தையும் பக்காவா பண்ணியிருக்கிறோம். ஆனா இயேசுவை சந்தித்து சுகத்தை பெற்றுக்கொண்டோமா? அதுன்னா இல்லை. ஆனா இந்த அம்மா செருப்போட தான் போனா, பொட்டோட தான் போனா, பூவோட தான் போனா. எல்லாம் ஒரு ஒரு எந்த மதத்தையும் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணல. தேவையோடு போறா, இருக்கிற மாதிரியே போறா. பக்கத்து கேப்சன் இருக்கிற மாதிரியே வாங்க. ஆமா, மாத்திக்கிட்டு வர, நடிச்சுக்கிட்டு வர முயற்சி எடுக்க. கிறிஸ்தவம் தான் அதை பண்ணுது. கிறிஸ்தவம் தான் இயேசுகிட்ட வரும்போது நீ இப்படி வா, இப்படி வா, இப்படி வான்னது. மேக்கப் ரூம் எல்லாம் போயிட்டு வர சொல்லுது. கிறிஸ்தவம் தான் அப்படி பண்ணுது. நான் சொல்றேன், இயேசுவிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த வெளி தோற்றத்தில் நீங்க என்ன பண்ணிருக்கின்றத பாக்குறது இல்ல, அவர் உள்ளே விசுவாசம் இருக்குதான்றத பாக்குறாங்க. கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எந்த மதத்தை சார்ந்தவள் போலும் அவள் அணுகவில்லை. பதிலாக கிரேக்கர்கள் இயற்கையாகவே தாங்கள் பெறுகிற அந்த அறிவின் மேல, ஞானத்தின் மேல எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த கேள்வியும் கேட்காம உறுதியான விசுவாசம் வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் தான் அவங்களுடைய சோர்ஸ், அந்த தத்துவம் தான் அவங்களுடைய சோர்ஸ். கிரேக்கர்கள் எப்போதுமே தங்களை ஞானிகளாக காண்பித்துக் கொள்வார்கள். அதனாலதான் மற்ற எல்லா பெண்கள் பேசுற பேச்சை விட இவ பேசுற பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இயேசு விட மாட்டேன்றா இல்ல, இந்த பெண் பாருங்க இயேசுவிடத்துல இருந்து முரண்டு பிடிக்கிறா. இன்னும் சொல்ல போனா இயேசுவே நாயின்றாரு, விட மாட்டேன்றா. ஆமென். இயேசுவே உனக்கு கிடையாதுன்றாரு, விட மாட்டேன்றா. ஏன்னு சொன்னா அவளுக்கு இருக்கிற அந்த பேசிக் அந்த நாலேஜ், அந்த பிலாசபிஸ், அவ உள்ள இருக்கிற அந்த நாலேஜ் ஏதோ சொல்லுது. இல்ல இவர்கிட்ட சுகம் இருக்குது, இவரால சுகம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு உணர்த்துதல், ஏதோ ஒரு உறுத்துதல், ஏதோ ஒரு இனம் புரியாத, நிபந்தனை இல்லாத, கேள்வி கேட்காத ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள வருது. இயேசு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வர வேண்டும். ஆமென். எல்லாத்தையும் தன்னுடைய தகுதி இல்லாத நிலையை தூக்கி போட்டா அவர் எப்படி விரும்புவார் அப்படின்ற விதத்தில் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஆனா உள்ளத்துல அவரை குறித்து கேள்விப்பட்ட அந்த அறிவின் மேல நிபந்தனை இல்லாமல், கேள்வி கேட்காம விசுவாசத்தை மட்டும் வச்சுட்டார். இது கிரேக்க ஒரு நபருடைய அடிப்படை குணம். இது அவங்க இயற்கையாகவே அவங்க தத்துவத்தில் தான் நிற்பாங்க. அவங்க அறிவின் மேல தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க. அவருடைய அடிப்படை அஸ்திபாரமே அவங்களுக்கு கிடைத்த நாலேஜ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பிலாசபிஸ். அதுதான் அவர்கள் அடைகிற அந்த அறிவிய தத்துவங்களை கோட்பாடுகளாக, ஆதாரங்களாக கொண்டு அதில் விசுவாசம் வைத்து வாழ்கிறவர்கள். அதை போலவே அவள் என்ன பண்றா, இயேசு குறித்து கேள்விப்பட்டாலோ என்ன கேள்விப்பட்டாலோ அதை அப்படியே அந்த அறிவின் மேல நிபந்தனை இல்லாமல் விசுவாசம் வைக்கிறா, அதையே பேசுறா, அப்படியே பெற்றுக்கொள்றான். ஆமென், அல்லேலூயா. கொண்டா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஆமென். இதுல மைண்ட் ரினியூ ஆகும். இப்படிதான் நம்முடைய மனம் மாறணும். நீங்க என்ன நிலைமையோட, என்ன தேவையோட, என்ன குறையோட, என்ன பிரச்சனையோட வந்திருந்தாலும் பரவாயில்ல, 8வது மாசம் நீங்க தோல்வி அடைஞ்சதுக்கு நீங்களே கூட காரணமா இருக்கலாம். ஆனா 9வது மாசத்துல நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அது நீங்கள் தோல்வி அடைவதற்கு காரணமா இருக்க முடியாது. அதன் மேலே அல்ல, இயேசுவின் மேல விசுவாசம் வைக்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் மேல விசுவாசம் வைங்கள். உங்க தகுதி இல்லாத நிலையை தூக்கி போடுங்க. உங்களுடைய குறைகளை தூக்கி ஓரத்தில் வைங்க. குறையவே தூக்கி கிறிஸ்தவ பிரசங்கர்கள் காமிக்கிறதுனாலதான் மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க முடிய மாட்டேங்குது. போன மாதம் நீ என்ன தவறு செய்தாய் அப்படின்னு ஒண்ணு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, நான் என்ன பண்ணேன்னு அதை மறக்கணும் சார். அவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் இனி உங்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். சொல்லுங்க, நினையாதிருப்பேன். ஆமா, அதை கடலின் ஆழத்துல எரிந்து போட்டேன்றாரு. கடலின் ஆழத்துல எரிந்து போட்டேன்ட்டாரு. பவுல் சொல்றாரு, உங்கள் மேல் எழுதப்பட்டிருந்த அந்த கையெழுத்தை நான் குறைத்து போட்டேன்றார். அப்போ நாம தான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் தான் ஞாபகப்படுத்துறாங்க, பிரசங்கர்கள் தான் ஞாபகப்படுத்துறாங்க. என்ன பாவம் செய்தா போன மாதத்துல, உடனே இந்த 1ஆம் தேதி ஆரம்பிச்சிடறாங்க. சரி, அதுதான் ஞாபகப்படுத்திட்டாரு பாஸ்டர் அப்படின்னு ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, எல்லா பாவங்களை குப்பையில தூக்கி போடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே அதை நினைக்காதீங்க. நான் அதை மறக்க வேண்டும் அதே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எதை மறக்கணுமோ அதையே மறக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது மண்டையிலே இருக்குது. நான் சொல்கிறேன், இயேசுவை எண்ணி பாருங்கள்.
அவர் உங்கள் ரட்சகர், அவர் உங்கள் மீட்பர், அவர் உங்கள் நாயகர். புறஜாதி, கானானிய, கிரேக்க ஒரு பெண்ணுக்கு, தகுதி இல்லாத ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னால், இயேசுவை சொந்த ரட்சகராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரா? விசுவாசத்தை அவர் மேல வையுங்கள். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தகுதியானவர்களுக்கு மட்டும் தான் நான் உதவி செய்வேன்னு சொன்னா, அவர் நமக்கு கூட உதவி செய்ய முடியாது, ஊரில் இருக்கிற ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா யாருமே தகுதியானவர்கள் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவதற்காக தான் கிறிஸ்து நமக்கு அந்த உலகத்தில் வந்தார். ஆமென். அப்போ அந்த பெண் பாருங்க, இயேசுவை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறா? ஆண்டவரேன்னு கூப்பிடுறா. சொல்லுங்க, ஆண்டவரே. மத்தேயு எழுதும்போது சொல்றார், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறா. இந்த மாதிரி ரெவலேஷன் யூதர்களுக்கு கூட கிடையாது. யூதர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தாவீதின் குமாரன் நம்பல, நசரேயன் நம்பல, அவர் ஒரு ரபீன் நம்பல, அவர் பிதாவிடத்தில் வந்த ஒரு ரட்சகர் மீட்பர்னு இயேசுவை நம்பல. ஆனா அந்த புறஜாதி பெண் அவரை எப்படி கூப்பிடுறா? ஆண்டவரேன்னு கூப்பிடுறா. சொல்லுங்க, ஆண்டவரே. ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் எப்படி கூப்பிடுறான்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கூப்பிடுவது என்பது விசுவாசத்திலிருந்து வர வேண்டும், உள்ளத்திலிருந்து வர வேண்டும். உதடுகள் கூப்பிடுறதில்ல, உள்ளம் கூப்பிடுது. உள்ளம் தான் உதடுகளின் மூலமாக அவரை கூப்பிடுகிறது. ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அற்புதமான வேத அறிஞர் இப்படி சொல்றாரு, அவர் கூப்பிடும் போது கிரேக்க வார்த்தையில யூதர்களுடைய மேசியாவே, இஸ்ரவேலர்களின் மேசியாவேன்னு கூப்பிடலையா, பொதுவாக எப்படி கூப்பிடுறா? பாரபட்சம் இல்லாமல் நீர் யாவருக்கும் ஆண்டவராயிருக்கிறீர், யாவரையும் ஆளுகிறீர், முழு உலகத்தாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் மிக அவசியமாய் தேவைப்படுகிற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராயிருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறா. தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முழு உலகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர், பாரபட்சம் இல்லாதவர், யாரு கூப்பிட்டாலும் உதவி செய்கிறவர், தகுதியே இல்லைன்னா கூட உதவி செய்கிறவர், நீர் ஆளுகிறவர், முழு உலகத்தையும் ஆளுகிறவர். ஏதோ யூதர்களுக்கு இஸ்ரவேலுக்கு மட்டும் கிடையாது. நீ சொல்றீர், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன்னு சொல்லுகிறீர், ஆனா நீர் ஆண்டவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன மாதிரி வெளிச்சம் பாருங்க, என்ன மாதிரி வெளிச்சம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீர் யாரா வேணா இருந்துட்டு போறோம், ஆனால் நீர் என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, யார் வேணாலும் தடுக்கட்டும், எல்லாம் தடுக்கிறாங்க, சீசர்லாம் தடுக்கிறாங்க, பிரஜாதி பண்ணி அப்படின்னு தடுக்கிறாங்க. யார் தடுத்தாலும் பரவாயில்ல, நான் சுகத்தை வாங்காம போக மாட்டேன், நான் விடுதலை வாங்காம போக மாட்டேன், ஆசீர்வாதத்தை வாங்காம போக மாட்டேன். விசுவாசத்தில் மேலோங்கி நிற்கிறார், தகுதியில் இல்லை, விசுவாசத்தில் மேலோங்கி நிற்கிறார். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் அப்படி எழும்பி நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசம் உங்களுக்கு கொடுக்குற அந்த 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 தளம் இருக்கு பாருங்க, அந்த மேடை, அதுல ஏறி நிற்க வேண்டும். அப்படிதான் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இருக்கிறீங்களா? இந்த சமூகத்திலிருந்து தேவனிடமிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு நியாயம் வேண்டுமா, விசுவாசம் வேண்டுமா அப்படின்ற ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போகுது. ஆனா கடைசியில் நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஒன்னே ஒன்று, விசுவாசம் தான் நாம் அவரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு மக்கள் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள தங்களுக்கு தேவனுக்கு உண்டாக மேன்மை பாராட்ட ஏதாவது நியாயம் வேண்டும் என்று நியாயங்களை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஏதாவது ஏற்படுத்தலான்னு பார்க்கறாங்க. அவங்களுக்கு அவங்க செஞ்ச காரியம் தான் அவங்களை தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு துணிச்சலை தருதுன்னு நினைக்கிறாங்க. நான் கொடுக்கிற காணிக்கை, நான் கொடுக்கிற தசமபாகம், நான் ஜபித்த ஜபம், நான் வாரத்தில் 3 நாள் உபவாசிக்கிறேன் சொல்றாங்க பாருங்க. நான் வாரத்தில் 3 நாள் உபவாசிக்கிறேன். 2 பேர் ஜபம் பண்ண போறாங்க. ஒருத்தன் சொல்றான், நான் பாவியில பிரதான பாவின்றான். இன்னொருத்தன் சொல்றான், நான் வாரத்தில் 3 நாள் உபவாசிக்கிறேன், ஒழுங்கா தசமபாகம் கொடுக்கிறேன், ஒழுங்கா கோயிலுக்கு வருகிறேன், நீர் என் ஜபத்தை கேட்டே ஆக வேண்டும்ன்றான். ஆனா அவன் சொல்றான், எனக்கு நான் உம்மிடத்திலிருந்து பதிலை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. கடைசியில் பார்த்தா யாருக்கு பதில் கிடைச்சது? அவனுக்கு தான் பதில் கிடைச்சது. தகுதியை கொண்டு போய் சேர்த்தவனுக்கு பதில் கிடைக்கல. அதனாலதான் நான் சொல்றேன், எந்த தகுதியோடையும் நீங்கள் இயேசுவுக்கு முன்பாக வந்து நின்று எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும்னு வந்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை கிராஸ் பண்ணி போயிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. தகுதியே இல்லை, தகுதி இல்லைன்றதான் நமக்கு தகுதி. ஹல்லேலூயா. எனக்கு தகுதி இல்லை என்பதுதான் எனக்கு. மக்கள் அப்படியே வந்து என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது நியாயத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க, நியாயத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. நான் சொல்றேன், அது உங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து எந்த ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தகுதிப்படுத்த முடியாது. பைபிள் லிஸ்ட் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு நியாயம் உள்ள ஒரு மனுஷன் சுகத்தை பெற்றுக்கொண்டான்னு பாருங்க. வாங்கினவங்க எல்லாம், சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் தகுதி இல்லாதவர்கள்.
சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொண்டவர்கள், ரட்சிப்பையும் பெற்றுக் கொண்டவர்கள் நியாயம் இல்லாதவர்கள் தான் பெற்றுக் கொண்டார்கள். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது நாம் நெஞ்ச நிமித்திட்டு வரோம்னா ஒன்றே ஒன்று, இயேசு என்னுடைய தகுதியாக இருக்கிறார். அவரே எனக்கு ஞானம், அவரே எனக்கு நீதி, அவரே பரிசுத்தம், அவர் தான் என்னுடைய மீட்பு. நான் சொல்றேன், இன்னைக்கு எந்த பாவத்தோட வந்திருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையோட, எந்த தேவையோட, எந்த தகுதி இல்லாத நிலைமையில வந்திருந்தாலும் சரி, நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய என்னுடைய தகுதி அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. தகுதி இல்லை என்பதை நாம் ஆழமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ ஒரு நியாயத்தை கிரியேட் பண்ண முயற்சி எடுக்கக்கூடாது. நியாயத்தை கிரியேட் பண்ண முயற்சி எடுக்காதீங்க. இருக்கிற மாதிரியே இருங்க. இருக்கிற மாதிரி ஆண்டவரத்துல வாங்க. நடிக்கவே வேணாம். தகுதி நடிக்கவே வேணாம். நடிக்கவே வேணாம். நேராக இருக்கிற மாதிரியே வரலாம். ஆண்டவருக்கு நீங்கள் நானும் நாம் நடிக்கிற நடிப்பை பார்த்து மயங்கிற ஆண்டவர் கிடையாது. மயங்கிற ஆண்டவர் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, ஆண்டவர் மயங்கிற மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருன்னு தெரியும் தம்பி, உள்ளவா. ஆமென். பிரதர், நீங்க யாருன்னு தெரியும், உள்ள வாங்க. ஆமென். அதனால ஆண்டவரே, என்னை பத்தி உமக்கு தெரியாதான்னு உட்காந்துட வேண்டியதான். ஆமாவா இல்லையா? என்னை பத்தி ஊருக்கு உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, சபைக்கு தெரியாம இருக்கலாம் ஆண்டவரே. அடியேன் யாருன்னு நீர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறீர். கையை ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி கை வைத்து, ஆண்டவரே, நான் யாருன்னு உமக்கு தெரியாதா? நான் யாருன்னு உமக்கு தெரியாதா? நான் யாருன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆகிலும் நான் உனக்கு சுகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா நீ அது இல்லை மாதிரி நடிக்க பார்க்குறல்ல, அப்பத்தான் நான் சுகத்தை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன்றாரு. அப்பத்தான் யோசிக்கிறேன்றாரு. கர்த்தர் நீங்கள் நான் யார் என்பதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயங்களை ஏற்படுத்த முயற்சி எடுக்க வேணாம். அதனால தான் நான் சொல்கிறேன், அப்படி இல்லை, அதுக்கு பதிலாக அவரை விசுவாசிப்பதே நாம் ஒன்றை பெற நம்மை அவருக்கு முன்பாக நியாயம் உள்ளவர்களாக ஆக்கி விடுகிறது என்கிற மாபெரும் வெளிச்சம் இந்த சமூகத்திலிருந்து கிடைக்குது. நாம் அவர் விசுவாசிப்பதுதான். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியும், கர்த்தரால் என் பலவீனங்களை மாற்ற முடியும், என் குறைகளை மாற்ற முடியும், கர்த்தரால் எனக்கு சுகம் தர முடியும், கர்த்தரால் எனக்கு விடுதலை தர முடியும். நான் என்ன நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் என்னுடைய சோர்ஸ், அவர் தான் எனக்கு எனக்கு ஆதாரமாக இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய வெளிச்சத்தை, ஒரு பெரிய விசுவாசத்தை நாம் இந்த சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். சரி, விசுவாசத்தை குறித்து 5 காரியங்களை பார்த்து நாம் முடிப்போம். மறுக்க முடியாத கோட்பாடுகள். 1, நம்முடைய நியாயத்தின்படி பார்த்தால் தகுதி இல்லாத இடம், தகுதி இல்லாத நிலை. ஆனால் விசுவாசத்தின்படி கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு தகுதியான இடம், தகுதியான நிலை நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய நியாயத்தின்படி பார்த்தால் நமக்கு தகுதி இல்லாத நிலை, தகுதி இல்லாத இடம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு தகுதியான, ஒரு நியாயமான இடம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுலுடைய டாக்ட்ரின், அவருடைய தியாலஜியை இன் கிரைஸ்ட் தியாலஜி. இன் கிரைஸ்ட் தியாலஜினா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் நான். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான். கிறிஸ்துவுக்குள் நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்குள் நான் என்னை பார்க்கிறேன், அவருக்குள்ளதான் நான் பார்க்கிறேன் ஒழிய நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று போதிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்குள்ளதான் எனக்கு ஒரு தகுதியான இடம், அவருக்குள்ளதான் எனக்கு ஒரு தகுதியான நிலை இருக்கிறது. அதாவது நியாயத்தின்படி பார்த்தால் ஒன்றையும் பெற தகுதி இல்லைதான். ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் அதை பெற கிறிஸ்துவினிடத்தில் நமக்கு தகுதி உண்டாகி இருக்கிறது. நமக்கு தகுதி இல்லை பெற்றுக்கொள்வதற்கு, ஆனா கிறிஸ்து நமக்கு தகுதியை தந்திருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்து தகுதியை தந்திருக்கிறார். ஆமென். நான் பாவி, ஆனால் கிறிஸ்து என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். எனக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு வர வேண்டிய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் நியாயம் இல்லை, அவர் நியாயமாய் வாழ்ந்து அவருடைய நியாயத்தை என் மேல கொடுத்து என்னுடைய அநியாயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் எனக்கு தகுதியா இருக்கிறார். கையை உயர சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு தகுதியா இருக்கிறார். கிறிஸ்தவ சபை கிறிஸ்துவை போற்ற வேண்டும், கிறிஸ்துவனுடைய நியாயத்தை எடுத்து பேச வேண்டும். கிறிஸ்து தான் எனக்கு ஞானம், கிறிஸ்து தான் எனக்கு நீதி, கிறிஸ்து தான் எனக்கு பரிசுத்தம், கிறிஸ்து தான் எனக்கு நான் பிதாவுக்கு முன்பாக நிற்பதற்கு அவரையும் என்னையும் ஒப்புரவாக்கினவராக இருக்கிறார். கிறிஸ்துவிடத்தில் நமக்கு தகுதி உண்டாயிருக்கிறது. அந்த தகுதியில தான் அவர்கிட்ட போறோம். நம்ம கிறிஸ்து வந்த பின்பு நம்முடைய நியாயம் என்று ஒன்றுமே கிடையவே கிடையாது. அவர் தான் எனக்கு நியாயம், அவர் தான் எனக்கு நியாயம், அவர் தான் எனக்கு நியாயம். அதனாலதான் பிதாவிடத்தில் ஜெபிக்கும் போது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? எப்படி ஆரம்பிக்கிறோம்? பரலோக பிதாவே. அப்புறம் எப்படி ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்றீங்களா இல்லையா? எப்படி ஜெபம் பண்றோம் நம்ம? அன்புள்ள ஆண்டவரே. எப்படி வரோம்? பரிசுத்தவான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அப்படியே வரோம்? இல்ல, எப்படி வரோம்?
அன்புள்ள ஆண்டவரே, வார வாரம் ஒழுங்கு கோயிலுக்கு போகிற ஆள், மாதம் மாதம் ஒழுங்கு தசமாக கொடுக்குற ஆள் வந்திருக்கு ஆண்டவரே அப்படியே சொல்கிறோம். இல்லை, ஆண்டவரே பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறேன். யார் மூலமாக வரேன்? என் தகுதியிலாம் வரல, நான் கிறிஸ்தவனாக இருக்கனால வரல, ஊழியக்காரனாக இருக்கனால வரல, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறேன். அப்படித்தானே வரும்? எப்படி ஜெபிக்கிறோம்? யார் மூலமா வரும்? இயேசுவின் மூலமா வரும். ஓ அப்படியா? அப்படின்னா நீ உள்ள வான்றார் ஆண்டவர். ஆமாவா இல்லையா? ஆமா. வேற ஏதாவது தூக்கிட்டு வந்தீங்கன்னா உள்ள வான்னு சொல்ல மாட்டாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மண்டை வருகிறேன். ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. இதெல்லாம் விளங்காம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அட்டென்ஷன் கொடுக்குறாரு. ஓ ரைட், நீங்கப்பா ரைட்டு, சரியா புரிஞ்சிருக்கியா? வெளிப்பாடு இருக்குதா? ஜெபம் எப்ப கேட்கப்படும்? நான் சொல்றேன், வெளிப்பாட்டின் ஜெபம் தான் கேட்கப்படும். தேவையின் ஜெபம்லாம் கேட்கப்படாது. வெளிப்பாட்டின் ஜெபம், ஆண்டவரே தாவீதின் குமாரனே, இந்த ஜெபம் தான் கேட்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு இறங்கும்னா நீர் இறங்கி கொடுப்பதல்ல, நீர் இறங்கிதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய நீதி, கிறிஸ்துவனுடைய தகுதியா இருக்கிறார். அவர் மூலமாய் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அவர்தான் என் ரட்சகரை மீட்பர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஆழமாய் நம்புகிறேன். அப்படிப்பட்ட வெளிப்பாடு உள்ளவர்கள் கிறிஸ்துவுக்குள் தங்களுடைய தகுதியான இடத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, இன்னையிலிருந்து ஜெபம் அப்படி மாறணும், இன்னையிலிருந்து கோயிலுக்கு வர்றது அப்படி மாறணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செகண்ட் பாயிண்ட், விசுவாசத்தினுடைய அந்த மேன்மை என்ன? நியாயத்தின் அடிப்படையில் தகுதி இல்லாத இடம், தகுதி இல்லாத நிலை, இது அப்பட்டமா நமக்கே தெரியுது. ஆனா விசுவாசத்தின் அடிப்படையில் ஒன்றை பெறுவதற்கு எந்த இடம் தகுதியானதோ, எந்த இடம் தகுதியானதோ அங்கே தன்னை வைத்து அவள் பேசுகிறாள். எந்த இடம் தகுதியானதோ அந்த இடத்துல வச்சு பேசுறாள். அதை எப்படி சொல்லலாம்? விசுவாசம் எப்போதுமே தன்னுடைய தகுதி இல்லாத இடத்தை அல்ல, தான் பெற தகுதியான இடத்தையே கிறிஸ்துவுக்குள் கண்டுபிடிக்கிறது, அதையே நோக்கி பார்க்கிறது. நிறைய பேர் தோல்வி அடைவதற்கு காரணங்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெயிப்பதற்கு எந்த காரணமும் இல்லாமல் இருக்கலாம், எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஜெயிப்பதற்கு உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் தகுதியான இடத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஜெயிக்க முடியும், நான் சுதம் பெற முடியும், அப்படிதான் அவன் பேசுறா. ஏன்னா கிறிஸ்து தான் என்னுடைய தகுதியா இருக்கிறார். விசுவாசம் அதை தான் கண்டுபிடிக்குது. விசுவாசம் என்பது என்னது? விசுவாசம் என்பது என்னது? எனக்கு கிடைக்காது அப்படின்றது இல்லை விசுவாசம். எனக்கு கிடைக்கும் என்பதா விசுவாசம். நான் பெற முடியும் என்பதா விசுவாசம். அவள் தகுதி இல்லாத நிலையில் இருந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் எனக்கு கிடைக்க முடியும் என்கிற தகுதியான இடத்தை கண்டுபிடிக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை இழந்து போய் வந்திருக்கிறீங்களா? நடக்காது, முடியாது, கிடைக்காது, போக முடியாது, எனக்கு வழி வாய்க்காதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த பெண் நமக்கு ஒரு சரியான உதாரணம். விசுவாசம் எப்போதுமே முன்னேற வைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூணாவது, அந்த பெண்ணிடம் உன் விசுவாசம், உன் பேச்சு, விசுவாச பேச்சு, ரெண்டு காரியம். உன் விசுவாசம், உன்னுடைய விசுவாச பேச்சு, விசுவாச நடவடிக்கை உன்னை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்திற்கு தாழ்த்த வைக்கிறது. ரொம்ப முக்கியம். தாழ்த்துவது என்றால் ஏதோ நான் வந்து நாய், நான் வந்து குப்பை தூசின்னு சொல்றதுல தாழ்த்துவது. தாழ்த்துவது என்றால் இயேசுவை விசுவாசிப்பதே நம்மை தாழ்த்துவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவ சொல்றா, உம்மால் சுகம் கொடுக்க முடியும், நீர் என் ஆண்டவர், நீர் தாவீதின் குமாரன், நீர் எனக்கு இறங்க முடியும். இதுதான் பேசுறா. நீர் எனக்கு இறங்க முடியும். அவர் சொல்றாரு, நீ பிரசாதிப்பன், இல்ல நீர் ஆண்டவர். அவர் சொல்றாரு, நீ நாய்க்குட்டி, நாய். அவர் சொல்ற, ஆமா ஆண்டவரே, நான் நாய் தான், ஆனா தெரு நாய் கிடையாது, வீட்டில் இருக்கிற நாய்ன்றான். என்ன மாதிரி விசுவாச பேச்சு? நாமளா இருந்தா நாயா, சரிங்க ஆண்டவரேன்ட்டு போயிருப்போம். இல்லை, அவர் சொல்றா, நான் நாய் தான் ஆண்டவர், ஆனா தெருவில் இருக்கிற நாய் ஒன்று இருக்குது, வீட்டில் இருக்கிற நாய் ஒன்று இருக்குது. எஜமாண்டி மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கி தின்னுவதற்கு தெரு நாய் ஓடி வராது. யார் ஓடி வருவா? வீட்டில் இருக்கிற நாய் ஓடி வரும். நான் வந்து தெருவில் இருக்கிற நாய் கிடையாது, வீட்டில் இருக்கிற நாய். என்ன மாதிரி? அதான் கிரேக்க ஸ்திரீ. நான் தான் ஞானம் பாருங்க. ஆமென். நீங்க சொல்லணும், ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, நான் இயேசு விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே உண்மைதான், என் பாவங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், உயிரோட எழும்பி இருக்கிறார் என்று போதிக்கப்பட்டிருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன்னு நாம் அதை எடுத்துக்கு பேசும் பொழுது அந்த விசுவாச பேச்சு, விசுவாச நடவடிக்கை, அந்த விசுவாச அணுகுமுறை நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்த வைக்கிறது. இயேசு அவளிடம் வேற எந்த நிபந்தனையும் வைக்கல. அவ பேசின பேச்சை வச்சுக்கிட்டே, போ, உன் மகள் சுகமா இருக்கிறான்னு சொல்லிட்டார். வேற எந்த நிபந்தனையும் முன்னால வைக்கல. கிறிஸ்தவள் போல பேசல, கிறிஸ்தவள் போல ட்ரெஸ் இல்லை, கிறிஸ்தவ போல எதுவுமே அணுகுமுறை இல்லை. அந்த மதத்துல இருந்தும் ஏதாவது ஒரு மதத்தை சேர்ந்தவள் மாலையும் அணுகல, எதுவுமே பண்ணல. சரி, உனக்கு சுகமானுமா, நீ பிரஜாதிப்பன், நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளு,
உனக்கு நான் சில நிபந்தனைகளை வைக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லல. ஒன்னை மட்டும் மதிச்சிட்டாரு. எதை மதிச்சிட்டார் தெரியுமா? அவளுடைய விசுவாச பேச்சை மட்டும் மதிச்சு இதுவே போதுமான சுகத்தை பெற்றுக்கொள்வதற்குன்னு அனுப்பிவிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாலாவது, இயேசு அவளுக்கு செய்தது இப்பொழுது முழு உலகத்தாருக்கும் ஒவ்வொரு எல்லா பிரஜாதியாருக்கும் சாத்தியம் என்பதை நிரூபித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாருக்கும் சாத்தியம். இயேசு ஒன்று செய்கிறாருனால அது எல்லாருக்கும் நடக்கும் என்பதற்கான ஒரு சோர்ஸ் அங்கே விட்டுட்டு போறாரு. அல்லேலூயா. எல்லாருக்குமே சாத்தியம். மேலே சொன்ன பகுதியில் எல்லா நிலைகளும் அவரிடமிருந்து ஒன்றை பெற நிரந்தரமா தடையில்லை. ஒரு பிரச்சனையாக முட்டுக்கட்டையாக அது இருக்க முடியாது என்பதையே காண்பிக்க பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் சாத்தியம். சொல்லுங்க, எல்லாருக்கும் சாத்தியம். சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்கும் சாத்தியம். அந்த பெண்ணுக்கு நடந்துச்சுன்னா எனக்கும் நிச்சயமா நடக்கும். அந்த பெண்ணுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா எனக்கும் கொடுப்பார். ஏன்னா பிரஜாதி பெண், தகுதி இல்லாத நிலையில் இருக்கிற பெண்ணுக்கே இது நடக்கும்னா எனக்கு நிச்சயமாய் நடக்க முடியும். இயேசு பலியாவதற்கு முன்பாக இது நடக்க முடியும்னா இயேசு பலியாகி அவர் விசுவாசித்த எனக்கு நிச்சயமா நடக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அஞ்சாவது, கடைசியா, விசுவாசம் எப்போதுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விசுவாசம் எப்போதுமே முன் இருந்ததற்கும் அது வந்த பின் இப்போது இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை, வெளிப்படையான மாற்றத்தை பார்க்க வைக்கும். அல்லேலூயா. விசுவாசம் இருக்குதா இல்லையா அப்படின்னா முன்னால இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்திற்கு முன்பாக என் பிள்ளை பிசாசினால் பிடிபட்டு இருக்கிறாள். ஆனா விசுவாசம் வந்த பின்பு என் பிள்ளை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாள். அப்ப விசுவாசம் ஒரு மாற்றத்தை வெளிப்படையாய் காண்பிக்கும். நான் விசுவாசின்னு சொல்றதில்ல. விசுவாசம் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில முன் இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறார்கள் வாழ்க்கையின் மூலமாக. அந்த பெண் நமக்கு மிகச்சரியான உதாரணம். விசுவாசம் அந்த பெண்ணை தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய மாபெரும் வித்தியாசத்தை பார்க்க வைத்து விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில வித்தியாசத்தை காண்பித்து நீங்கள் விசுவாசிகள் என்பதை நிரூபியுங்கள். அல்லேலூயா. வித்தியாசத்தை காண்பீர்கள். வித்தியாசத்தை காண்பிக்கும் விசுவாசம், அதான் the power of faith. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழும்பி நிற்போம், இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஓ லார்ட். அடுத்த வாரம் தொடருவோம். நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆகும். அந்த பெண்ணை பார்த்து மட்டும் தான் சொன்னாரு, நீ விரும்புகிறபடி உனக்காகும், நீ விரும்புகிறபடி உனக்காகும். ஆண்டவர் சொல்ற, நீ விரும்புகிறபடி உனக்காகும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நீ விரும்புகிறபடி ஆகும். நீங்க விசுவாசிக்கிறபடி மட்டும் இல்ல, நீங்க விரும்புகிறபடியும் ஆகும். அவன் என்ன விரும்புறன்னு கேட்டாலோ அப்படியே ஆகுது. விசுவாசம் அவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. நல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்காக பலியானார். கிறிஸ்துவினுடைய ரத்தம் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. அவரே என்னுடைய நியாயமா இருக்கிறார். அவரே என்னுடைய நீதியா இருக்கிறார். அவர் என்னுடைய பரிசுத்தமா இருக்கிறார். அவர் எனக்கு தகுதியான இடத்தை வைத்திருக்கிறார். அவர் எனக்கு விரோதமாக எழுதுகிற எல்லா எதிர்மறையான சவால்களையும் ஜெயித்திருக்கிறார். இயேசுனுடைய நீதி, இயேசுனுடைய பரிசுத்தம், இயேசுனுடைய தகுதி. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னிடத்துல தகுதி இல்லாம இருக்கலாம், என்னிடத்துல நியாயம் இல்லாம இருக்கலாம், என்னிடத்துல எந்த ஒரு தகுதியான ஒரு நிலையும் தகுதியான ஒரு இடமும் இல்லாம இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்குள் இருப்பதினால் நான் எந்த ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு இப்பொழுது தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறேன். பிதாவாகிய தேவன் என்னுடைய நியாயத்தை பார்த்தல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறதை பார்த்து எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ ஹalleluya. விடாதீங்க, பெற்றுக்கொள்ளாம விடாதீங்க, சுகம் பெறாம விடாதீங்க, திரும்ப வீட்டுக்கு ஓடிடாதீங்க. நாய்க்குட்டின்னு சொன்ன பொண்ணு அவமானப்பட்டு ஓடிடாதீங்க. அவமானத்தை பெரிதுபடுத்தாதீர்கள். தகுதி இல்லாத நிலையை பெரிதுபடுத்தாதீர்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். வேற என்னங்க, எதையுமே பெரிதுபடுத்தாதீங்க. எல்லா இஸ்ரவேலர்களும் யூதர்களும் புறஜாதியை ஒதுக்குறாங்களா, அதை பெரிதுபடுத்தாதீர்கள். எது நடந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். ஒண்ணு, கிறிஸ்துவுக்குள் நான் சுகம் பெற வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நான் விடுதலை அடைய வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றி பெற வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்வடைய வேண்டும் என்பதையே வைராக்கியமா எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுகம் தேவையா? விடுதலை தேவையா? பிசாசு ஓடணுமா? வாழ்க்கை முன்னேறணுமா? உங்க வாழ்க்கை பிரயாணம் படணுமா? தேங்கி நிக்கிறீங்களா? தங்கி கிடக்குறீங்களா? என் வாழ்க்கையில சில முட்டுக்கட்டைகள்னு சொல்றீங்களா? இந்த பெண் கொஞ்ச நாள் மட்டும்தான் தன் மகளிடத்துல பிசாசு பிடிக்க இடம் கொடுத்திருந்தால், நெடுங்காலமா பிசாசு பிடித்திருக்க விடாதீர்கள். நெடுங்காலமா ஒரு பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிராதீர்கள். நெடுங்காலமாய் ஒரு விசுவாசி ஒரு பிரச்சனையில வாழ முடியாது. நெடுங்காலமாய் ஒரு விசுவாசி ஒரு பிரச்சனையில தேங்கி கிடக்க முடியாது.
ஒரு விசுவாசி வாழ்க்கையினுடைய மாற்றத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறவளா இருக்கிறார். ரீபா லாபா ராபு. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை வருஷமா கோயிலுக்கு வரோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு பெரிய விசுவாசத்துல எத்தனை நாள்ல அந்த பேயை ஓட்டணும்ன்றதா முக்கியம். அந்த விசுவாசத்துல எத்தனை எத்தனை நாள்ல எத்தனை மணி நேரங்கள்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்ன்றதா முக்கியம். பிரச்சனை சரியாகிறது விசுவாசத்தினால் மட்டுமே நடக்கும். இந்த போதனையை அப்படியே உள்வாங்க, இந்த போதனையை உள்வாங்க. காரணத்தை தேடாதீங்க, காரணத்தை பேசாதீங்க, பதிலை பேசுங்கள். தடைகளை பேசாதீங்க, தீர்வை பேசுங்கள். முட்டுக்கட்டைகளை பேசாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு பேசாதீங்க. ரொம்ப டீட்டெயிலா இதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதனாலதான் எனக்கு பிரச்சனை, இதனாலதான் எனக்கு பிரச்சனை. சிலர்லாம் சொல்றாங்க என் மனைவியால தான் பிரச்சனை, என் புருஷனால தான் பிரச்சனை. நான் சொல்றேன் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இயேசுவை விசுவாசியுங்கள், எந்த பிரச்சனையும் அது மாற்ற முடியும். இயேசு விசுவாசிக்கிறதா தீர்வு. பிரச்சனையை பேசுவதல்ல தீர்வு. பிரச்சனையை பேசினா ஆண்டவர் கேட்பார் நினைக்காதீங்க. தீர்வு பேசினாதான் ஆண்டவர் கேட்பாரு. விசுவாசத்தை பேசினது ஆண்டவர் கேட்பாரு. விசுவாசிகளுடைய வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகளை அவர் எதிர்பார்க்கிறார், காரணங்களை அல்ல, தீர்வுகளை எதிர்பார்க்கிறார். நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் ஐடியா கொடுக்கணும். ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் சந்ததியிலேயே யாரும் இடத்துல வரல, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீர் செய்து ஆக வேண்டும் ஆண்டவரே. ஒரு முறை மோசேட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ வழிவிடு, இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சு போட்டுறன்றாரு. உடனே மோசே என்ன சொல்லி இருக்கணும், ஓகே ஆண்டவரே நீர் தீர்மானிச்சா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்கணும். ஆனா மோசே சொல்றான், இல்ல ஆண்டவரே நீர் அழிக்க கூடாது. ஏன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நீர் நடத்தி கொண்டு வருகிறீர், மீட்டு கொண்டு வருகிறீர். அப்படி மீட்டு கொண்டு வருகிற நேரத்தில் பாதியிலேயே நீர் அழித்து போட்டால் உம்மால் கையாளாகவில்லை. நீர் கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க கையாளாகாத தேவன் மக்கள் உம்மை தூசிப்பார்களேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் நீ சொல்ற கரெக்ட்ன்றார். நீ சொல்ற கரெக்ட் தான், நான் அவங்களை அழிக்க மாட்டேன்றாரு. நான் என்ன சொல்றேன், ஆண்டவருக்கு ஐடியா கொடுங்க. ஓ லார்ட், ஆண்டவர் உங்களை சுகமாக்குவதற்கு காரணங்களை அல்ல, தீர்வுகளை பேசுங்கள், பதிலை பேசுங்கள், விடுதலையாகுங்கள். உங்களுக்கு தான் கிடைக்கணும், உங்களுக்கு தான் கிடைக்கணும். உங்க வீட்டில் தான் வரணும், நீங்க தான் அனுபவிக்கணும். உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய சாக்கியம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், உங்களுக்கு நடக்க முடியும். அதை பத்தி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, அதை சுதந்திரிங்க, அதை அனுபவிக்க பாருங்க. ஓ லார்ட், இயேசு மிரண்டு போயிட்டாரு. சொல்றாரு ஓ விசுவாசம் பெருசுன்றாரு. ஓ விசுவாசம் பெருசு. இஸ்ரவேலர்களிடத்துல கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. என்ன பிரமிப்பு பாருங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையை பார்த்து பிரமிக்கட்டும், உங்கள் பேச்சை பார்த்து பிரமிக்கட்டும், உங்கள் முயற்சிகளை பார்த்து பிரமிக்கட்டும். கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய ராஜா, நீர்தான் என் வாழ்க்கையினுடைய ஆதாரம், நீர்தான் என் வாழ்க்கையினுடைய சொத்து, நீர்தான் எனக்கு நடத்தி காண்பிக்கணும் ஆண்டவரே. உங்க விசுவாசம் பெருசுன்னு இயேசு சொல்லட்டும். நீங்க சொல்லாதீங்க நான் ரொம்ப பெருசா விசுவாசித்திருக்கிறேன் ஆனா நடக்க மாட்டேன். இயேசு பாக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல பதில் இருக்கிறது, உன்னிடத்துல தீர்வு இருக்கிறது. நீ யோசித்து பார், நீ விடுதலையாக யோசித்து பார், நீ வெற்றி பெற யோசித்து பார், நீ முன்னேற யோசித்து பார். நீ பேசுற வார்த்தையே உனக்கு வழி திறந்து வைக்கும். நீ பேசுகிற வார்த்தை வழி திறந்து வைக்கும். நீ பேச பேச மனம் மறுரூபமாகும். நீ பேச பேச நடக்கவே நடக்காத காரியங்கள் நடக்கும். நீ பேச பேச கடினமான இருதயங்கள் உருகும். நீ பேச, தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்றார், நீ பேசு மகளே, நீ பேசு. நீ நினைக்கிற, நீ சொல்ற ஆண்டவர் நீர் பேச மாட்டீரா, ஆண்டவர் சொல்றாரு ஓ வாய் வழியா தான் நான் பேச முடியும். நீ பேசு. நீ வாயை திறந்தால் சூழ்நிலைகளை மாறும். நீ வாயை திறந்தால் கல்லான இருதயங்கள் உடையும். நீ பேசுற வார்த்தையில இயேசுவே மனம் திரும்பி விடுவார். ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா பேசுகிறார். உன்னாலதான் வழிகள் திறக்க போகுது, உன்னாலதான் பிரயாணம் வாய்க்க போகுது, உன்னாலதான் வெற்றி உண்டாக போகுது. நீ ஒரு நபர் ஒரு பெரிய ஜாதி ஜனங்களுக்கே வழி திறந்து விட போகிறாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்பா. ஆமென். உன் பிள்ளை சுகமடைவது உன் வாயில தான் இருக்குது, நீ பேசுறதுல தான் இருக்குது, உன் விசுவாசத்துல தான் இருக்குது. காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, பிரச்சனைகளை வச்சு காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, ரொம்ப பிரச்சனையை அதிகரிக்காதீங்க, பிரச்சனையை அதிகரிக்காதீங்க, சூழ்நிலை அதிகரிக்காதீங்க, ரொம்ப அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இயேசு உங்களுடைய நியாயம், இயேசு உங்களுடைய நீதி, இயேசு உங்களுடைய தகுதி, இயேசு உங்களுடைய பலன், இயேசு உங்களுக்கு தீர்வு, இயேசு உங்களுக்கு பதில். நீங்க எந்த சட்டையை போட்டு போறீங்க, இயேசுன்ற சட்டையை போட்டு போங்க.
அவரை தரித்துக் கொள்ளுங்கள். அவரோட போய் நின்னீங்கன்னா பிரச்சனை வழி விலகி விடும். ஓ ஜீசஸ். காற்று அடங்கும், கடல் அமைதியாகும், கொந்தளிப்பு அமைதியாகும். இயேசுவோடு சேர்ந்து போனீங்கன்னா, போகும்போது கண்ணீரோடு அந்த பெண் போனா, போகும்போது கேள்விக்குறியோடு போனா, போகும்போது தனித்து ஓடினாள், புருஷன் இல்லாமல் தனித்து ஓடினாள். தன்னுடைய ஒரு மகளுக்காக அந்த பெண் ஒருத்தி பிரயாசப்பட்டாள். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படி இருக்கிறீங்களா? ஹலோ பாஸ்டர், நான் தனியா நிக்கிறேன் பாஸ்டர், யாருக்கும் தெரியாது, நான் தனித்து நின்றுகிட்டு இருக்கிறான்றீங்களா? நீ வந்த நேரத்தில், நீ ஓடின நேரத்தில் தான் மகளை தனித்து போனாய். திரும்ப வரும் பொழுது உன் பிள்ளை உயிரோட இருப்பாள். திரும்ப வரும் பொழுது ஓடி போன உன் கணவன் உன்னை தேடி வருவான். திரும்ப வரும் பொழுது ஓ உன்னை கைவிட்ட ஜனங்கள் எல்லாரும் உன்னோடு சேர்ந்து நிற்பார்கள். ஓ ரிபா ஷபா லபா ரபா லபா ரபோ. இயேசுவிடத்திலிருந்து இந்த பெண் திரும்ப போன பொழுது எதிரிகளாய் இருந்த சீஷர்கள் கூட இவளுக்கு சிநேகிதர்களாய் மாறி போனார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! 9வது மாசம் இதான் நடக்க போகுது. 9வது மாசம் உங்க வாழ்க்கையில தான் நடக்க போகுது. கையை தட்டி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ராபா லாதா ரபோ ஷகுலகதன மரியாலபா. 2 நிமிஷம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் பரலோக பிதாவே, இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை பேசி இருக்கிறேன். அந்த வார்த்தைகள் பலிக்கட்டும், அந்த வார்த்தைகள் பலிக்கட்டும். ஓ ஜீசஸ். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். யாராவது இங்க இருக்கிறீங்க, நீங்க ஆனா ஹாஸ்பிட்டல்ல யாராவது இருக்காங்களா? அல்லது யாராவது தூர தேசத்துல வியாதிப்பட்டு கிடக்குறாங்களா? நான் சொல்றேன், அந்த பெண் வியாதியிலே தன்னுடைய மகளை விட்டு பிசாசின் பிடியில அந்த மகளை விட்டு இவள் தனித்து இயேசுவனத்துல வந்தாள். ஒருவேளை நீங்க அப்படி வந்திருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இயேசுவோடு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க பேச உங்க வீட்டுல இருக்கிற எங்கேயோ இருக்கிற ஒரு நபர் சுகமாவார்கள். நீங்க பேசுங்க சுகமாவார்கள். ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிற நபர் சுகமாவார்கள். கடன்ல இருக்கிற நபர் சுகமாவார்கள். தேவைகள் சந்திக்கப்படும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம், இயேசுவிடத்துல பேசுகிற பேச்சு அங்கே மாற்றத்தை கொண்டு வரும். கை தட்டி ஆமென்னு சொல்றீங்களா? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆந்திராவுல மாற்றம். நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் சொல்ற கோயம்புத்தூர்ல மாற்றம். நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்கள் சொந்தங்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கே மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவங்க சாட்சிகளாய் சொல்லுவார்கள். ஹalleluya. இயேசுவிடத்துல இவ பேசிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் தான் பார்த்தா. அன்னைக்கு பார்த்த உடனே அவ தூங்கிட்டு இருக்கிறா. பிசாசு ஓடிடுச்சுன்றதை எப்படி பார்த்தா தெரியுமா? ஏன்னா பிசாசு பிடிச்சிருக்கும் போது அலக்கழிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப வீட்டுக்கு போய் பார்த்தா அலக்கழிக்கல, தூங்கிட்டு இருக்கிறா. வீட்டுக்கு போய் தான் பார்த்தா. சொல்லுங்க, வீட்டுக்கு போய் தான் பார்த்தா. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியது இல்ல. ஒரே போன் கோயம்புத்தூருக்கு, ஒரே போன் பொள்ளாச்சிக்கு, ஒரே போன் ஆந்திராவுக்கு, சொல்லுங்க ஒரே போன் நைஜீரியாவுக்கு. ஒரு போன் பண்ணா போதும், சுகம் அங்க உண்டாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், இங்கே நீங்கள் இயேசுவோடு டிஸ்கஸ் பண்ண அந்த விசுவாசத்தை பேச இயேசுவோடு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய வல்லமை அங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓ லார்ட், நீங்க போய் எதையும் கொண்டு போய் சேர்க்க தேவையில்ல. நீங்க இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டீங்க. அவர் அங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர், இந்த வார்த்தைகளோடு இந்த பிள்ளைகளை அனுப்புகிறேன். பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் அப்படியே உள்ளத்தில் ஆழமா இறங்கட்டும். நம்பிக்கை பெருகட்டும், விசுவாசம் அதிகரிக்கட்டும், தலை நிமிர்ந்து நடக்கட்டும். குற்றம் குறைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் அந்த எல்லையை தாண்டட்டும், அந்த குறிப்பிட்ட வரையறையை தாண்டட்டும். ஏதோ சுமத்தப்பட்டிருக்கிற அந்த சுமைகளை தாண்டட்டும், தத்துவங்களை தாண்டட்டும், ஞானத்தை தாண்டட்டும், அறிவை தாண்டட்டும், அவங்க மைண்ட்ல இருக்கிற அந்த கிரேக்க எண்ணங்களை தாண்டட்டும். சில பிலாசபிஸ் உங்களை தடுக்குது, சில டாக்டரின்ஸ் உங்களை தடுக்குது, சில காரியங்கள் உங்களை சுகம் பெற முடியாம தடுக்குது. நீங்க நினைக்கிறீங்க நான் கிரேக்க ஸ்திரீ என்பதை பெருமை நினைக்கிறீங்க. இல்ல, நீங்க கிரேக்க ஸ்திரீ என்பது பெருமை இல்ல. அதை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கு உங்க வீட்டுல பிசாசு பிடிச்சிருக்குது. ஆண்டு சொல்றாரு, இது பெருமை இல்ல, நீ சுகமாக வேண்டும், அதான் பெருமை. நீ விடுதலை அடைய வேண்டும், அதுதான் மேன்மை. ஓ லார்ட், சில காரியங்கள் தடுக்குதா, அந்த தடையை தாண்டுங்கள். கர்த்தர் சொல்றார், அந்த சுமத்தப்பட்டிருக்கிற சுமையை தாண்டு, அந்த வரையறையை தாண்டு, எல்லை கூட தாண்டு. சும்மா நீ வட்டம் போட்டுக்கிட்டு அதில் நின்றுகிட்டு இருக்காத. அது நீ போட்ட வட்டமா இல்லை யார் போட்ட வட்டம்? ஆண்டவர் உனக்கு வட்டத்தை விட்டு வெளியே வர கூப்பிடுகிறார். ஷிகாபா லபா ரபோ. மதத்தை விட்டு வெளியே வருவது, பாவத்தை விட்டு வெளியே வருவது, சில டாக்டரின்ஸ், சில பிலாசபியை விட்டு வெளியே வருவது, சில நாலேஜை விட்டு வெளியே வருவது என்ன தெரியுமா? அதுதான் ரட்சிப்பு, அதான் மீட்பு. ஓ ஜீசஸ், கர்த்தர் உங்களை அழைக்கிறார்.
கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க வாழ்க்கையை. சில காரியங்கள் உங்களை தடுக்குதுங்க, சுகம் பெற முடியாம, விடுதலை அடைய முடியாம. ஆண்டவர் சொல்ல, விடுதலை வேண்டுமா? இல்ல அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறியா? வட்டத்துக்குள்ளே இருக்கனா இருந்துக்கோ. ஆனா பிள்ளை சாகும், பிசாசு பிடிச்சிருக்கு, பிள்ளை சாகும். கர்த்தர் சொல்றாரு, பிள்ளை வேணுமா? அந்த வட்டம் வேணுமா? பிள்ளை வேணுமா? உன் பெருமை வேணுமா? பிள்ளை வேணுமா? உன்னுடைய பிலாசபி வேணுமா? பிள்ளை வேணுமா? உன்னுடைய சொந்த பந்தங்களுடைய அந்த கட்டுப்பாடு வேணுமா? கட்டுப்பாட்டை தாண்டி வந்தாள், சுகத்தை பெற்றுக்கொண்டாள். கர்த்தர் உங்களோட பேசுறார், நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்தை அர்ப்பணியுங்கள். ஒரு பெரிய மாற்றங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நகர்ந்து போகும். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதி ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிழ்ப்படுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம். ஓ நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.